ஒரு அழகான சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவனுடைய அப்பா தினக்கூலி வேலை செய்தார். அம்மா வீட்டு வேலை செய்து குடும்பத்தை பார்த்துக் கொண்டார். பணம் குறைவாக இருந்தாலும் அருண் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்வான். அதனால் கிராமத்தில் அனைவருக்கும் அவனை மிகவும் பிடிக்கும். ஒருநாள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான் அருண். அப்போது சாலையோரத்தில் ஒரு பழைய பழுப்பு நிற பணப்பை கிடந்தது. அவன் அதை எடுத்துப் பார்த்தான். அதற்குள் நிறைய பணமும் சில முக்கியமான ஆவணங்களும் இருந்தன. அருணின் நண்பன் கார்த்திக் ஆச்சரியமாக சொன்னான், அருண், இவ்வளவு பணமா? இதை வைத்துக் கொண்டால் உங்க குடும்பத்துக்கு உதவும். அருண் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாகச் சொன்னான், இது நம்முடையது இல்லை. இதை இழந்தவர் எவ்வளவு கஷ்டப்படுவாரோ. அருண் அந்த பணப்பையில் இருந்த முகவரியை கவனமாக பார்த்தான். பிறகு அந்த முகவரியை தேடி நடந்தான். சில நேரம் கழித்து ஒரு சிறிய வீட்டின் முன் நின்றான். அந்த வீட்டில் ஒரு வயதான தாத்தா கவலையுடன் அமர்ந்திருந்தார். அருண் அருகே சென்று கேட்டான், தாத்தா, நீங்கள் ஏதாவது பணப்பை தொலைத்தீர்களா? தாத்தா அதிர்ச்சியுடன் எழுந்தார். ஆமாம்பா, அது என் மருத்துவ செலவுக்காக எடுத்த பணம். நான் மிகவும் பயந்துட்டேன். அருண் சிரித்துக்கொண்டு அந்த பணப்பையை கொடுத்தான். தாத்தாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. தாத்தா மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். மகனே, இன்றைய காலத்தில் இவ்வளவு நேர்மையான குழந்தைகள் மிகவும் அரிது. அவர் அருணுக்கு பரிசாக சில பணம் கொடுக்க முயன்றார். ஆனால் அருண் மெதுவாக மறுத்தான். உங்களுக்கு உதவியதில் எனக்கு கிடைத்த சந்தோஷமே பெரிய பரிசு. இந்த சம்பவம் முழு கிராமத்திலும் பரவியது. அனைவரும் அருணை பாராட்ட ஆரம்பித்தார்கள். அந்த நாளிலிருந்து அருணை அனைவரும் நேர்மையான சிறுவன் என்று அழைக்கத் தொடங்கினர். இந்த கதையின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? 1. நேர்மை எப்போதும் நம்மை உயர்த்தும். 2. பிறரின் பொருளை ஆசைப்படக்கூடாது. 3. நல்ல மனசு கொண்டவர்களை உலகம் எப்போதும் மதிக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படிப்பட்ட நல்ல கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.